வணக்கம். சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் 8. நாட்கள் இரவு பகல் பாராது சென்று கொண்டிருக்க, இளஞ்செழியன் மும்பை சென்று 2 வாரங்களாக அவன் நினைப்புடன் அமர்ந்திருந்த வளர்மதியின் அருகில் வந்து அமர்ந்தாள் வந்தனா. என்னாச்சு வளரு? செழியன் இன்னைக்கு கால் பண்ணலையா? இல்லை, இப்போதான் பேசணும். இந்த வீக்கெண்ட் வரேன்னு சொன்னா, ஆனா இப்போ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரேன்னு சொல்றான். ஓ, அதுக்கு தான் அமைதியா இருக்கியா? அன்னைக்கு ஈவினிங் மட்டும் அண்ணன் வராம இருந்திருந்தா நான் இலாவை பார்த்துருந்துருப்பேன். நான் உன் கூட பேசணும்னு எவ்வளோ ஆசையா கூப்பிட்டேன், ஆனா என்னால தான் போக முடியல. சரி விடு வளரு, இது நம்ம ஃபைனல் இயர், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இது முதல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் முடிப்போம் வா என்றவள் அவளை அழைத்து கொண்டு செல்ல, ஒவ்வொரு நொடியும் இலாவின் நினைவிலிருந்து தன்னை கலைத்து படிப்பை நினைவிற்கு கொண்டு வரும் தோழியை செயலை கண்டு மனதிற்குள் நன்றி கூறியவள் அவளுடன் கிளாஸிற்குள் நுழைந்தாள். அதே நேரம் இங்கே தன்னை சுற்றி ஒரு வலையை பின்னிக் கொண்டு அதற்குள்ளே முடங்கி கிடந்தாள் சுதிகித்தி. அறையினுள்ளே அடைந்து கிடக்கும் மகளைக் கண்டு வருந்திய சித்ரா தன் கணவனிடமும் மகனிடமும் புலம்பி தவித்தார். அம்மா, அவ தனியா இருக்குன்னு ஆசைப்படுறா, விடுங்கம்மா, அப்படியே இருக்கட்டும். ஆமா சித்ரா, அகிலன் சொல்றது சரிதான். நீ ஏன் அவளை தொந்தரவு பண்ற? அவ விருப்பப்படி இருக்க விட. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அவ ரொம்ப விட்டு வெளியே கூட வரமாட்டிக்கா, யார்கிட்டையும் பேச மாட்டிக்கா. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கெஞ்சிறேன், அப்பவும் கடமைக்கேன்னு தாங்க சாப்பிட்றா. என்ன பிரச்சனைன்னு கேட்டா அமைதியா இருக்கா. இப்ப கூட நம்ம கூட சேர்ந்து சாப்பிட கூப்பிட்டேன், எனக்கு வேண்டாம் நான் வரலன்னு சொல்லி கத்துறா, கோவப்படுறா, எரிஞ்சு விழுகிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். அவ ஒழுங்கா அவங்க அம்மா வீட்டிலே இருந்திருப்பா. அவளை பிடிச்சு படிக்க வைக்கிறேன்னு அங்க இங்கேன்னு அனுப்பி வச்சு இப்படி கடைசியா வீட்டுக்குள்ளே முடங்க வச்சுட்டீங்க. இப்ப சந்தோஷமா? தன் மனதில் இருந்ததை அவரோ கொட்டி தீர்த்தார். சொல்லி முடிச்சிட்டியா சித்ரா? இல்லை இன்னும் எதுவும் இருக்கா? அப்படியே இருந்தாலும் நைட்டு பேசிக்கலாம், எனக்கு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அகில் சீக்கிரம் வா என்றவர் எழுந்து செல்ல அவரின் பின்னே பாதி சாப்பாட்டிலே எழுந்து சென்றான் அகிலன். டே அகில், சாப்பிட்டு போடா என்க அவனோ அதற்கு முன் அந்த வீட்டை விட்டே மின்னல் வேகத்தில் வெளியேறி இருந்தான். இப்படி பறந்து பறந்து உழைக்கிறது எதுக்கு? சந்தோஷமா ஒரு வாய் கூட சாப்பிடத்தானே, அதை கூட இங்க செய்ய முடியல. இங்க தார் எப்படி இழுந்துட்டு போறார் பெத்த பையனை, புலம்பியாவது சமையல் அறைக்குள் நுழைந்தாள் சித்ராதேவி. அகில், சொல்லுங்கப்பா. சாலையில் பார்வை இருந்தாலும் செவி தந்தையின் புறம் இருந்தது. சுதி பத்தி டாக்டர் கிட்ட பேசணும், ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகணும், மறந்துடாது சரியா? ஓகேப்பா. ஆஃபீஸில் என்ன நடக்குது? ஒருவேளை சுதியை யாராவது எதுவும் சொல்லிட்டாங்களாடா? தெரியலையேப்பா, நான் இருக்கிற நேரம் எந்த பிரச்சனையும் வரல. நான் வேணும்னா வேந்தன் எழில் கிட்டே கேட்குறேன். இல்லை கேட்க வேண்டாம். ஸ்பின்னிங் மில்லு கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ரவுண்ட்ஸ் போனீங்க? இல்லைப்பா, ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகம். வேந்தனும் சுதியும் போயிட்டு வந்தாங்க. வேந்தன் எல்லா அக்கௌண்ட்ஸையும் செக் பண்ணி என்கிட்ட காட்டிட்டான்ப்பா. அவங்க 2 பேரும் போனாங்களா? ஆமாப்பா, நான் தான் அனுப்புனேன். இனிமே இப்படி பண்ணாத. அதுவரை அவர் கேட்ட அனைத்திற்கும் பதில் கூறியவன் இப்போது குழப்பத்துடன் காரினை டெக்ஸ்டைலின் முன் நிறுத்த அதிலிருந்து இறங்கினார் ஜெயபிரகாஷ். அப்பா ஒரு நிமிஷம், இனிமே இப்படி பண்ணாதேன்னு சொன்னீங்களே, எதுக்கு அப்படி சொன்னீங்க? மனதிற்குள் வேதனையும் சுதியையும் அனுப்பியதை நினைத்து கேட்க, ரவுண்ட்ஸ் போறது உன்னோட வேலை, அது அவன் வேலை இல்லை, இனிமே இப்படி பண்ணாத என்றதும் நிம்மதியாக உணர்ந்தான் அகிலன். சரிப்பா, நான் கிளம்புறேன் என்றவன் திரும்பி செல்ல, ஒரு நிமிஷம் அகில். என்னப்பா? தந்தையின் அருகில் வர, வேந்தன் எழில் 2 பேரும் ஆஃபீஸ் ஸ்டாப் தான், அதை மறந்துடாத. வெளியே மட்டும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீ ரொம்ப இடம் கொடுக்காத. அவங்க 2 பேரும் எப்போ வர்றாங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இல்லப்பா, நான் தான் உங்களுக்கு வெளி வேலை. கூறி முடிப்பதற்குள் தன் தந்தையின் முறைப்பை கண்டவன், சாரிப்பா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் என்றவனோ தன் காரினை எடுத்துக்கொண்டு விரைந்தான். வழக்கம் போல் புயல் வேகத்தில் அலுவலகத்திற்குள் நுழைய அடுத்த நொடி அவன் முன் நின்றான் பிரதாப். என்ன, யாரெல்லாம் ஆஃபீஸ் வரல? எல்லாரும் வந்துட்டாங்க சார். சரி, 10 o'clock மீட்டிங், எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லுங்க என்றவன் தன் வேலையை பார்க்க, அவனது கோபம் அறிந்த பிரதாப் எதுவும் கேட்காமல் அமைதியாக வெளியேறினான். அவன் கூறியது போல் 10 மணிக்கு அனைவரும் தயாராக இருக்க அகிலன் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் எழுந்து நின்றனர். சிட் ப்ளீஸ். நான் இந்த கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் மாற்ற போறேன். இதுல யாருக்கு விருப்பமோ அவங்க இருக்கலாம், மற்றவங்க பேப்பர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆஃபீஸ் ஓப்பனிங் டைம் இனிமே 9 o'clock கிடையாது, 8 o'clock.
அதே மாதிரி க்ளோசிங் டைம் ஈவினிங் 6 o'clock. ஒர்க்கிங் ஹவர்ஸில் யாராவது வெளியே போகணும்னா அதுக்கு என் பெர்மிஷன் இருக்கணும். அப்புறம் வேந்தன், நீங்கள் இனிமேல் ஃபேக்ட்ரி அக்கௌண்ட்ஸ் செக் பண்ண வேண்டாம், ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பார்த்தா போதும். இனிமேல் இதெல்லாம் பிரதாப் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸ்பின்னிங் மில் மேனேஜர் இனிமேல் நீங்கள் தான். எழில், நீங்கள் தான் எனக்கு பிஏ, எங்கே போனாலும் நீங்கள் வரணும். தன் மனதில் இருந்ததை கூறி முடித்தான். ஒரு சிலருக்கு அவன் கூறியதில் சந்தோஷம் இருக்க, வேந்தன் எழில் இருவருக்கும் அவன் எதற்காக இந்த முடிவை எடுத்தான் என்ற யோசனையில் எதுவும் தெரிவிக்காமல் அமைதியாகவே வெளியேறினர். சில நாட்களாக சுதி அலுவலகம் வராது வேறு இருவரின் மனதை கலங்கச் செய்ய, அதை எப்படி அகிலிடம் கேட்பது என்ற யோசனையிலேயே சுற்றி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் யோசனையை கலைப்பது போல் அவர்கள் அருகில் வந்த பிரதாப், வேந்தன் சார், எழில் சார், உங்க 2 பேருக்கும் நான் மேனேஜர் ஆகுறதுல விருப்பம் இல்லையா? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை பிரதாப், நீ இது வேற யோசனை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ஜாப் என்றவாறு இருவரும் விலகி செல்ல, அதே நேரம் தன் அறைக்கு சென்று அகிலன் அதை கேட்க அவர்கள் அமைதி அவனையும் ஏதோ செய்தது. மூவரும் அந்த அலுவலகத்திற்குள் சுற்றி வந்தாலும் தேவைக்கு மட்டுமே பேசிக்கொண்டிருக்க தங்கள் நட்புக்குள் விரிசல் வருவதைப் போல் உணர்ந்தனர். தன் நிறுவனத்திற்கு வந்த ஜெயபிரகாஷ் அகிலன் பிஏவாக எழில் இருந்தாலும் சிறு துளி கூட நட்பு அவர்களுக்குள் நடுவில் இல்லாததை கண்டார். தன் சொந்த ஊரில் இருந்து சிலர் வந்திருப்பதாக சித்ரா தேவியிடம் இருந்து அழைப்பு வர, அகில்வா நம்ம வீட்டுக்கு போலாம், எழில் நீ ஆபீஸை கவனிச்சுக்கோ என்றவர் தன் மகனை அழைத்து கொண்டு வேகமாய் சென்றார். அகில், சொல்லுங்கப்பா. அப்பா ஏதாவது தப்பா சொன்னதா நினைக்கிறியா? நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசல் வரணும்னு நினைக்கலடா. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? என் மேல தப்பு இருக்க போய் தானே நீங்க சொன்னீங்க. நான் தான்ப்பா என்னை மாத்திக்கணும். சாரிப்பா. கார்மெண்ட்ஸ் மேனேஜர் என்கிட்ட என்று ஏதோ சொல்ல வர, அப்பா வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க? கிராமத்துல இருந்து பெரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்களாம், வீட்டுக்கு போனாதான் தெரியும் என்க. அதன் பின் இருவரும் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு சென்றனர். அடடா, வாங்க சித்தப்பா, வாங்க மாப்பிள்ள, என்ன குழந்தனாரே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலர்ந்த புன்னகையுடன் தன் சொந்த ஊர் மக்களை விசாரித்தவாறு அவர்கள் அருகில் அமர்ந்தார் ஜெயபிரகாஷ். சித்ரா, எல்லாருக்கும் குடிக்க மோர் கொண்டு வா. அதெல்லாம் நான் வந்ததுமே மருமக கொடுத்துட்டா, நீ தான் லேட்டா வந்திருக்க என்று நாராயணமூர்த்தி அகிலனின் புறம் திரும்பினார். ஆடா, ராஜாவாட்ட வளர்ந்துட்டியே கண்ணா, எங்க என் ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா என்றவன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். முருக சித்தப்பா, பெருமாள் மாமா 2 பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அகிலாவா, வந்து உட்காரு என்க அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தான் அகிலன். முதலில் தன் பெற்றோரின் நலம் விசாரித்த ஜெயபிரகாஷ் ஊரில் நடக்கும் விஷயங்கள், விவசாயம் என்று பொதுவாக பேச அவர்கள் பேசுவதை கேட்டவாறு அமர்ந்திருந்தான் அகிலன். இந்த வருஷம் நம்ம ஐயனார் கோயில் கட்டலான்னு இருக்கோம்ப்பா, அப்பா தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னாரு. ரொம்ப நல்ல செய்தி சித்தப்பா, சிறப்பா பண்ணிடலாம், ஒரு நிமிஷம் என்றவர் தன் அறைக்கு செல்ல அடுத்த நொடி மனைவியுடன் வெளியே வந்தார். இந்தாங்க சித்தப்பா என்றவர் ஒரு தட்டில் பழம், வெத்தலை பாக்கு வைத்து அதில் மேல் சில 2000 கட்டுக்கள் வைத்து தர அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டனர். அதன் பின் தம்பதியராய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர் ஜெயபிரகாஷும் சித்ராதேவியும். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று சித்ராதேவி அனைவரையும் அழைக்க, ஒரு நிமிஷம், நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ஐயா கிட்ட பேசுனதுக்கு உங்ககிட்டையும் பேச சொன்னாருப்பா என்று நாராயணமூர்த்தி மற்ற இருவரையும் பார்த்தவாறு பேச ஆரம்பித்தார். சொல்லுங்க சித்தப்பா. அது நம்ம பெருமாளோட மகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதான் நம்ம பாப்பாவை கேட்கலான்னு வந்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான்ப்பா, ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல வசதி. நீ என்ன சொல்றப்பா? ஆமா, எங்க நான் வந்ததுலேருந்து பாப்பாவையே காணும். சித்ரா எங்கம்மா என் பேத்தி? சித்தப்பா, எங்களுக்கு இதுல சந்தோஷம்தான், அவர் ரூம்ல தான் இருக்கா, ஆனா நம்ம கீர்த்திக்கு என்று இழுக்க, சித்ரா போமா, போய் பாப்பாவை கூட்டிட்டு வாமா, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்தது அவளுக்கு தெரியாததான் என்ன, நேரம் தெரிஞ்சிருந்தா வேகமா ஓடி வந்திருப்பாளே என்னை பார்க்க. கீர்த்தி பாப்பா, நான் மூத்தி தாத்தா வந்திருக்கேம்மா என்று சற்று உரக்க அழைத்தார். மாமா, நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க உட்காருங்க என்றவர் தன் மகள் அறை நோக்கி சென்றார். அதன் பின் பெரியவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க, அப்போ உனக்கு சம்மதம்னா இன்னைக்கே வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம் என்றவர் பேத்தியின் வருகைக்காக சந்தோஷமாக காத்திருக்க, அகிலன் ஜெயபிரகாஷ் இருவரும் தவிப்புடன் காத்திருந்தனர். நேரம் செல்ல
கீர்த்தியை தோளோடு அணைத்தவாறு சித்ரா அழைத்து வர, வாதாயி, எப்படி இருக்க கண்ணு என்றவாறு அவள் தலையை வருடி கொடுக்க அமைதியாகவே எங்கோ பார்த்தவாறு நின்றிருந்தாள். அவளது அமைதி அங்கிருந்த அனைவரையும் யோசிக்க வைக்க, சித்தப்பா, கீர்த்திக்கு ஒரு விபத்துல பார்வை போச்சு தயங்கிக் கொண்டே ஜெயபிரகாஷ் உரைக்க, ஐயோ அய்யனாரப்பா, என் பேத்திக்கு இப்படி ஒரு குறைய கொடுத்துட்டியே கலங்கியவாறு புலம்பினார். அதன் பின் மேலும் ஏதேதோ சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தாள் சுதிகீர்த்தி. சரிப்பா, எங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். வா முருகா, பெருமாள், நம்ம கிளம்பலாம். 2 நாள் தங்கிட்டு போலாம்ல சித்தப்பா. இருக்கட்டும்ப்பா, ஊர்ல நாத்து நடவு வேற இருக்கு, போயிட்டு வரோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அகில், நீ போய் விட்டுட்டு வா. சரிங்கப்பா. அவர்கள் அனைவரும் எழுந்து செல்ல, என்னை மன்னிச்சிரு பிரகாஷ், வீட்டில் எல்லார்கிட்டையும் சம்மதமான்னு கேட்டுட்டு சொல்றேன் என்றவர் அவர் பதிலுக்கு காத்திருக்காமல் சென்றார். நாங்களே போய்க்கிறோம் என்க டிரைவரை அழைத்து அவர்களை வழியனுப்பி வைத்து வீட்டுக்குள் அகிலன் நுழைய, வீடு இருந்த கோலத்தை கண்டு அதிர்ந்தான். நான் உயிரோட இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதா? எனக்கு கண்ணுதான் இல்லை, காது நல்லா தான் கேட்குது. அவங்க பேசினது எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கோபத்தில் சுதிகீர்த்தி கத்த, ஐயோ கீர்த்தி, நாங்களா கல்யாண பேச்சு ஆரம்பிக்கலாமா? அவங்கதாம்மா. பேசாதீங்க யாரும். இனிமே யாராவது என்னை பார்க்க வந்தாங்க, என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு மட்டும் சொன்னீங்க, நான் உயிரோட இருக்கிற கடைசி நாள் அதுதான். கோபமாக கத்தியவள் தட்டு தடுமாறி அறைக்குள் நுழைய, என்ன செய்வது என தெரியாமல் அனைவரும் அவரவர் அறைக்குள் சென்று முடங்கினர். நன்றி.